ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சுதினம், குரோதி வருஷம், தட்சிணாயனம், வருஷ ரிது, ஆவணி மாதம், 30ஆம் தேதி 15/9/2024, பானுவாசனம், ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி 23 நாழிகை, அதற்கு மேல் திரையோதசி வருவதால் இன்றைய தினம் துவாதசி திரையோதசி திதி துவயம், அதாவது துவாதசி திதி பிரயுக்த ஸ்ராத்தமும் திரையோதசி திதி பிரயுக்த ஸ்ராத்தமும் இன்றைய தினமே அனுஷ்டிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது. திருவோண நட்சத்திரம், அதாவது சிரவண நட்சத்திரம் 27 நாழிகை 26 வினாடிகை, அதாவது மாலை 5 மணி பரியந்தம் வியாப்தி உள்ளதால் இன்றைய தினம் சிரவண துவாதசி. சிராவண துவாதசி என்பது மிகவும் பிரசஸ்தமான தினமாக நாம் கருத வேண்டும். இன்றைய தினத்தில் ஓணம் பண்டிகையும் தென் பாரதத்தில் விசேஷமாக கேரளாவில் நாம் அனுஷ்டித்து வருகிறோம். ஆகையால் இன்றைய தினம் ஓணம் பண்டிகையாக அமைந்துள்ளது. அதிகண்ட யோகம் 20 நாழிகையும் பாலபகரணம் 23 நாழிகையும் அமைந்து வியாப்தி உள்ளது. தியாஜ்யமானது 26 நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் பிரதோஷம், சாயங்காலம் சிவ தரிசனம், பூஜை, ஆராதனை, அபிஷேகங்கள், உபவாசங்கள் மிக நல்லவையை செய்யும்படியாக அமைந்துள்ளது. ஆகையால் பிரதோஷ விரதங்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும். சிரவண துவாதசியும் இன்றைய தினமே அமைந்துள்ளதால் மிக ஏற்றமுள்ளதான தினமாக உள்ளது என்பதை நாம் அறிவோம். இன்றைய தினம் ஓணம் பண்டிகையாக அமைந்துள்ளது என்பதை பார்த்தோம். ஓணம் பண்டிகை என்பது திருவோணம் என்ற சொல்லின் சுருக்கமே ஓணம் என்பதாக அறிவோம். ஓணம் பண்டிகை எதற்காக அனுஷ்டிக்கிறோம் என்றால், பகவான் வாமனாவதாரம் செய்து நமக்கு அனுக்கிரகம் செய்தார் என்பது வாமனாவதாரத்தின் மகிமையை புராணங்கள், அதாவது பாகவத புராணம் விசேஷமாக நமக்கு அனுகிரகித்துள்ளது. ஸ்ரீ வாமன ஜெயந்தி, கஷ்யபருக்கும் அதிதிக்கும் ஸ்ரீ வாமனமூர்த்தியாக பகவான் விஷ்ணு அவதரித்த தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளதால் ஓணம் பண்டிகையும் சிரவண துவாதசி என்றும் இன்றைய தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். சந்திரனானவர் கும்பத்திற்கு 55 வினாடிக்கு பிரவேசிக்கிறார். வணக்கம்.